திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயருன்னு பார்த்தீங்கன்னா காவியா, வயது 29 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12th தான் முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 8,000 9,000 வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது, நிலம் ஒரு 10 ஏக்கரா நிலம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2வது திருமணம் தாங்க. இவங்களுக்கு முதல் திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு. இவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க. அவங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, சந்தேகப்பட்டுட்டே இருந்தாங்க. அதனால் நான் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்தாவும் சொன்னாங்க. எனக்கு பிடிக்கல, அதனால் விவாகரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு இப்போ வரக்கூடிய மணமகனாசை நல்லவராக இருக்கணும். திருமணம் ஆன மணமகன் தான் எனக்கு வேணும். குழந்தை இருந்தாலையும் சரி நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஏழையாக இருந்தாலையும் பரவாயில்ல, முதல் பண்ண மாதிரி இப்பயும் பண்ணக்கூடாது, என்னை சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோட்டோவை மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்க பெயருன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவி, வயது 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஜாபில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம் 10,000 5,000 வருமானம் வரதை சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது, நிலம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தாங்க. முதல் திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா மதுரையில் தான் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு எதிர்பார்க்குற மாதிரி நல்ல மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோட்டோவை மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருந்தால் தம்ப்லைனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. இவங்க ரொம்ப நல்ல பொண்ணு தான், கொஞ்சம் கருப்பாக இருப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே மணமகன் இருந்தால் எனக்கு போதும், திருமணம் ஆன மணமகன் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதலே இப்படி ஆயிடுச்சு, இப்போ வரக்கூடிய மணமகனா சரி நல்லா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விவசாயம் பண்ணுறாங்க, இல்லைன்னா கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூலி வேலையில் சம்பாரிச்சாதான் காசுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க.